வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. தொழிலில் ஏற்பட்ட சதி முயற்சிகள் உங்களுக்கு வரும். கன்னி ராசிக்காரர்களை உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள்தான். குறுக்கு வழிகளை விரும்பாத மனமும், நேர்மையை விட்டு கொடுக்காத குணமும், எடுத்த வேலையை முழு பொறுப்புடன் நேர்த்தியுடனும் முடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அனைத்துமே உங்களை மற்றவங்களிடம் வேறுபடுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த நல்ல குணங்கள் சிலருக்கு பொறாமையும் ஏற்படுத்தியிருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை நேரில் பார்த்ததும் தாங்க முடியாம மறைமுகமாவே உங்களை தடுக்க சில சதி செய்யக்கூடிய காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலுமே அதற்கான பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்றிருக்கும். நீங்கள் உருவாக்கிய திட்டங்களின் புகழை மற்றவங்கள் தங்களுடையவை காத்திருந்திருப்பாங்க. உங்களை பற்றிய தவறான தகவல்களையும் மேலதிகாரிகளிடம் அல்லது தொழில் தொடர்பு தொழில் தொடர்பானவர்களிடம் பரப்பி உங்களுடைய நண்பகத்தன்மையை குலைக்க முயன்றிருந்திருப்பாங்க. இது எல்லாமே அறிந்தபோது உங்களின் மனம் மிகுந்த வேதனை அடையும். சிலருக்கு கூட்டாளிகளின் துரோகம் தொழிலில் பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கும். முழு நம்பிக்கையுடன் பொறுப்பை ஒப்படைத்தவங்க அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. கணக்குல குழப்பம், ஒப்பந்தங்களில் ஏமாற்றம், வாடிக்கையாளர்களை வேறு வழிக்கு திருப்புதல், ஏன் உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய முயற்சிகள் போன்ற பல அனுபவங்கள் உங்களுடைய மனதில் சோர்வடையும் செய்திருக்கும். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் உங்களுடைய திறமையை நிரூபிப்பதை விட உங்களை பற்றிய தவறான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பலமுறை எழுந்திருக்கும். இருப்பினுமே நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டுமே கைவிடவில்லை, அது உழைப்பு. எத்தனை தடைகள் வந்தாலும் அமைதியான உங்கள் வேலையை செய்து கொண்டே இருந்தீங்க. சில நேரங்களில் அழுத மனதுடன் கூட வேலைக்கு சென்றிருப்பீங்க. வீட்டில் உள்ளவர்களிடம் உங்களுடைய வேதனையை முழுமையாக பகிராமல் எல்லாம் சரியாகிடும் என்றே நீங்கள் நினைத்திருந்திருப்பீங்க. அது நீங்க செய்து வரக்கூடிய தொழில இல்லைன்னா பார்க்கக்கூடிய வேலையிலையுமே உங்களுடைய உழைப்பையும் திறமையுமே நேர்மையுமே மிக அதிகமா இருந்து வந்திருக்கும். அதனாலையுமே உங்களுக்கு அதிக கவலைகளும் வேதனைகளுமே ஏற்படக்கூடிய நிலையுமே உங்களுக்கு வரக்கூடியதா இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தேவும் பொறாமைப்படக்கூடிய தொழில் கூட்டாளிகளும் உடன் பணிபுரியவங்களோ இல்லைன்னா உங்களுக்கு எதிராகவே பல்வேறு சதி திட்டங்களையும் தீட்டக்கூடியவங்களாவே இருந்து வந்திருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அனைத்துமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமைப்பட போறாங்க. நீ மட்டும் எப்படி என்னை விட்டு முன்னேறலாம் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீயாவே அவங்க மனதில் இருந்து வந்திருக்கும். நீங்க செய்யாத தவறுகளுக்கு எல்லாமே உங்கள் மீது பழியை போட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பிரித்தும் உங்களுடைய தொழில் ரகசியங்களையுமே பிரிக்கவும் முயன்றிருப்பாங்க. அதாவது உங்க தொழில் ரகசியங்கள் எல்லாத்தையுமே திருத்தி விட்டு மறைமுகமா தாக்குதலையுமே உங்களுக்கு கொடுக்க தொடங்கி இருந்திருப்பாங்க. இதனாலேயுமே உங்களுடைய தொழில முடக்கம் ஏற்படவும் செய்திருக்கலாம். இல்லைன்னா வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையுமே உங்களுக்கு இழக்க நேரிட்டு இருக்கும். நீங்கள் பெரும் நிதி இழப்பையும் சந்திக்கவும் நேரிடக்கூடிய நிலையாவே அமைந்திருக்கும். நேர்மையாக உழைத்த உங்களுக்கு தான் இந்த சூழ்ச்சிகளும் சதிகளுமே உங்களுக்கு பெரும் சவாலாகவே உருவெடுக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுக்கு அமையக்கூடிய நேரமாகவே அமைந்திருக்கும். சிலருக்கு கூட்டாளிகளின் துரோகம் தான் தொழில பெரிய இழப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்து வந்திருக்கும். நீங்க முழு நம்பிக்கையுடனும் பொறுப்பை ஒப்படைத்து வந்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்களேவும் அந்த நம்பிக்கையை தவறாகவும் பயன்படுத்தக்கூடிய நிலையாகவும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். ஏன்னா அவங்க உங்களுடைய கணக்குல குழப்பத்தை ஏற்படுத்தி ஒப்பந்தங்கள்ல ஏமாற்றமும் பண்ணி வாடிக்கையாளர்கள் வேறு வழிக்கும் திருப்பி இருந்திருப்பாங்க. இல்லைன்னா உங்களை தனிமைப்படுத்த முயற்சிகள் போன்ற பல அனுபவங்கள் உங்கள் மனதில் சோர்வடையும் செய்யக்கூடிய அமைப்பாகவே இருந்து வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இப்போது அமையும். கன்னி ராசி அன்பர்களை வாழ்க்கையில் சம்பாதிப்பதை விட சம்பாதித்ததை பாதுகாப்பதே மிகப்பெரிய அறிவு என்று பெரியவர்கள் கூறுவாங்க. கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு உழைத்து பணம் சம்பாதித்தாலுமே எதிர்பாராத செலவுகளும் குடும்ப பொறுப்புகள், மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வீட்டு தேவைகள் இல்லைன்னா பிறருக்கு செய்த உதவிகள் போன்ற காரணங்களாலே சேமிக்க முடியாமலும் தவித்திருப்பீங்க.
சில நேரங்களில் சேமித்து வைத்த தொகையவும் அவசர சூழ்நிலைக்காக முழுமையாகவே செலவாகியிருக்கும் உங்களுக்கு. எப்போது நம் வாழ்க்கையில் சேமிப்பு உருவாகும் என்ற கவலை உங்களுடைய மனதில் இருந்திருக்கும். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களும் அந்த நிலையை மாற்றப் போகுது. ஏன்னா இனி உங்களுடைய வருமானம் மட்டும் இல்லாமல் சேமிக்கக்கூடிய திறனுமே உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. இதுவரைக்கும் கையில நிலைக்காத பணமும் இனி நிலைத்து நிற்கக்கூடிய காலம் உங்களுக்கு தொடங்கி வருது. இந்த காலத்துல தான் நீங்க செலவுகள் அனைத்துமே மிகவும் புத்திசாலித்தனமா நிர்வகிக்க தொடங்குவீங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்காலத்தை நினைத்து திட்டமிடக்கூடிய மனப்பான்மை உருவாக்க உள்ளது. இன்று சேமித்த ₹1 நாளை ₹1000 சமம் என்ற உண்மையை வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்த உள்ளது. சிறிய தொகையாக தொடங்கக்கூடிய சேமிப்புகள் கூட நாளடைவில் பெரிய பாதுகாப்பாகவே மாற உள்ளது. இதனால் மனதில் இருக்கக்கூடிய பொருளாதார பயம் குறைந்து எதிர்காலம் குறித்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். வேலை செய்பவங்களுக்கு ஊதிய உயர்வும் ஊக்கத்தொகையும் நிலுவைத் தொகைகளும் இல்லைனா கூடுதல் வருமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அந்த வருமானத்தை முழுவதுமே நீங்க செலவு செய்யாமல் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே உருவாக உள்ளது. தொழில் செய்பவங்களுக்கு எல்லாமே லாபமும் அதிகரித்து பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாக்கக்கூடும். புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய தைரியமும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. ஆனால் இந்த முதலீடுகள் அனைத்தையுமே ஆராய்ந்து செய்யப்படும் என்பதாலேயும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்க உள்ளன. உங்களுக்கு இந்த வரப்போகிற காலத்துல பண வரவு அதிகரிப்பது மட்டும் இல்லாம அந்த வந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம் மற்றும் மாற்றக்கூடிய விவேகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நிலை உங்க மனதில தோன்றும். ஏன்னா தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அனைத்துமே நீங்கள் குறைத்து கொண்டு, அதாவது அஞ்சலக சேமிப்பிலேயோ இல்லைன்னா வங்கி வைப்பு நிதியிலேயோ இல்லைன்னா தங்கமோ இல்லை நிலம் சார்ந்த முதலீட்டுகளை தான் உங்களுடைய பணத்தை நீங்க கவனமாகவே செலுத்த தொடங்குவீங்க. இதன் மூலியமா உங்களுக்கு பிற்காலத்துல நன்கு நன்கு ஒரு பண மதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடும். சிறு சேமிப்புகள் கூடவே உங்களுக்கு எதிர்காலத்துல பெரிய தொகையாவே மாறி உங்களுடைய அவசர தேவைகளுக்கும் பாதுகாப்புக்குமே பயன்படக்கூடிய வகையில தான் நீங்கள் அமைத்து வைப்பீங்க. ஏன்னா நீங்க கடன் சுமை அனைத்துமே உங்களுக்கு படிப்படியாகவே குறையக்கூடிய நேரத்துல உங்களுக்கு அமையும். அது கூடவே நீங்க எதிர்கால வாழ்வாதாரத்துக்காகவே உறுதியான நிதி பாதுகாப்பை உருவாக்கக்கூடிய திறனையும் நீங்க இந்த காலத்துல அடைய போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது கூடவே தான் நீங்க வாழ்க்கையில இந்த காலத்துல நீங்க செலவழிக்கக்கூடிய மிகவும் புத்திசாலித்தனமாவே நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு உங்க வாழ்க்கையில உள்ளது. ஏன்னா நீங்க தேவையற்ற ஆடம்பர செலவுகளையும் ஏன் நினைத்து நினைத்து எதிர்காலத்தை நினைத்து போட்டு திட்டமிடக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு உருவாக உள்ளது. இதனாலேயுமே நீங்கள் இன்று சேமிக்க வைக்கக்கூடிய ₹1 கூட நாளை உங்களுக்கு ₹1000 சமமாகக்கூடிய என்ற உண்மை உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா நீங்க சிறிய தொகையாக தொடங்கக்கூடிய சேமிப்புகள் கூட உங்களுக்கு நாளடைவில் தான் பெரிய பாதுகாப்பாகவே மாற உள்ளது. இதனால தான் உங்களுடைய மனதில் இருந்த பொருளாதார பயம் அனைத்துமே குறைந்து எதிர்காலம் குறித்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையில் சேமிப்பு உருவாகும் என்ற கவலை உங்களுடைய மனதில் இருந்திருக்கும். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களும் அந்த நிலையை மாற்றப் போகுது. ஏன்னா இனி உங்களுடைய வருமானம் மட்டும் இல்லாம சேமிக்கக்கூடிய திறனுமே உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. இதுவரைக்கும் கையில நிலைக்காத பணமும் இனி நிலைத்து நிற்கக்கூடிய காலம் உங்களுக்கு தொடங்கி வருது. இந்த காலத்துலதான் நீங்க செலவுகள் அனைத்துமே மிகவும் புத்திசாலித்தனமா நிர்வகிக்க தொடங்குவீங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்காலத்தை நினைத்து திட்டமிடக்கூடிய மனப்பான்மை உருவாக்க உள்ளது. இன்று சேமித்த ₹1 நாளை ₹1000 சமம் என்ற உண்மையை வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்த உள்ளது. சிறிய தொகையாக தொடங்கக்கூடிய சேமிப்புகள் கூட நாளடைவில் பெரிய பாதுகாப்பாகவே மாற உள்ளது. இதனால் மனதில் இருக்கக்கூடிய பொருளாதார பயம் குறைந்து எதிர்காலம் குறித்த நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். வேலை செய்பவங்களுக்கு ஊதிய உயர்வும் ஊக்கத்தொகையும் நிலுவைத் தொகைகளும் இல்லைனா கூடுதல் வருமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அந்த வருமானத்தை முழுவதுமே நீங்க செலவு செய்யாமல் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே உருவாக உள்ளது. தொழில் செய்பவங்களுக்கு எல்லாமே லாபமும் அதிகரித்து பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாக்கக்கூடும். புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய தைரியமும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது.
ஆனா இந்த முதலீடுகள் அனைத்தையுமே ஆராய்ந்து செய்யப்படும் என்பதாலேயும் எதிர்காலத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்க உள்ளன. உங்களுக்கு இந்த வரப்போகிற காலத்துல பண வரவு அதிகரிப்பது மட்டுமில்லாம அந்த வந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம் மற்றும் மாற்றக்கூடிய விவேகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நிலை உங்க மனதில தோன்றும். ஏன்னா தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அனைத்துமே நீங்கள் குறைத்து கொண்டு, அதாவது அஞ்சலக சேமிப்பிலேயோ இல்லைன்னா வங்கி வைப்பு நிதியிலேயோ இல்லைன்னா தங்கமோ இல்ல நிலம் சார்ந்த முதலீட்டுகளை தான் உங்களுடைய பணத்தை நீங்க கவனமாவே செலுத்த தொடங்குவீங்க. இதன் மூலியமா உங்களுக்கு பிற்காலத்துல நன்கு நன்கு ஒரு பண மதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடும். சிறு சேமிப்புகள் கூடவே உங்களுக்கு எதிர்காலத்துல பெரிய தொகையாவே மாறி உங்களுடைய அவசர தேவைகளுக்கும் பாதுகாப்புக்குமே பயன்படக்கூடிய வகையில தான் நீங்கள் அமைத்து வைப்பீங்க. ஏன்னா நீங்க கடன் சுமை அனைத்துமே உங்களுக்கு படிப்படியாவே குறையக்கூடிய நேரத்துல உங்களுக்கு அமையும். அது கூடவே நீங்க எதிர்கால வாழ்வாதாரத்துக்காகவே உறுதியான நிதி பாதுகாப்பை உருவாக்கக்கூடிய திறனையும் நீங்க இந்த காலத்துல அடைய போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது கூடவே தான் நீங்க வாழ்க்கையில இந்த காலத்துல நீங்க செலவழிக்கக்கூடிய மிகவும் புத்திசாலித்தனமாவே நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு உங்க வாழ்க்கையில உள்ளது. ஏன்னா நீங்க தேவையற்ற